ரமலான் மாதத்தை முன்னிட்டு ராயபுரத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. நாடு முழுவதும் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து மாலை நேரத்தில் இஃப்தார் நிகழ்வுகள் மூலம் நோன்பு திறந்து வருகிறார்கள். அந்த வகையில் சென்னையின் ராயபுரம் பகுதியில் அமைந்துள்ள அஜித் முகமது கவுஸ் தெருவில் உள்ள எம்கேஎஸ் அகாடமி மற்றும் கிண்டிஸ் கிட்ஸ் பள்ளி வளாகத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் இளைய அருணா, பகுதி செயலாளர் வ.அ.பே. சுரேஷ், பகுதி அவைத் தலைவர் இஸ்மாயில் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள், ஆண்கள் மற்றும் குழந்தைகள் என 100க்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மாலை 6:19 நோன்பு திறக்கும் நேரம் வந்தவுடன் அனைவரும் ஒருங்கிணைந்து இஃப்தார் நோன்பை திறந்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் நோன்பு திறந்தவர்களுக்கு பாரம்பரியமான நோன்பு கஞ்சி, பேரிச்சம்பழம், பல்வேறு பழ வகைகள் மற்றும் பழச்சாறுகள் ஆகியவற்றை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் ஒருவருக்கொருவர் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மத நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தினர். இந்த நிகழ்ச்சி மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்ததாக கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். ரமலான் மாதத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த இஃப்தார் நிகழ்ச்சி சமூக ஒற்றுமை மற்றும் அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒரு அர்த்தமுள்ள தருணமாக அமைந்தது.